ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம். யூதா 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி இரக்கத்தை பெற காத்திருங்கள். நாமாக ஜெபம் பண்ணுவதற்கும் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவதற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? நடந்து போவதற்கும் காரில் ஏறி பயணம் செய்வதற்கும் உள்ள வித்தியாசம்தான். பரலோக இன்ஜினாகிய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு ஒரு ஜெப நண்பனாகவே தந்திருக்கிறார். அவரால் வழிநடத்தப்பட்டு ஜெபிப்பது எவ்வளவு பாக்கியமான அனுபவம்! வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:26, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறோம். அதை கள்ளர் குகையாக்காமல் ஆவியானவரிடம் ஒப்பு கொடுக்கும் போது அதை ஜெப வீடாய் அவர் மாற்றி தருகிறார். நமக்குள்ளிருந்து ஜெபிக்கிறார். அவரே பரலோகத்தின் ஜெப பாஷையை நமக்குள்ளே கொண்டு வந்து நமக்குள்ளிருந்து மன்றாட ஆரம்பித்து விடுகிறார். அப்பொழுதுதான் உண்மையாகவே ஆத்துமாக்களுக்காக பாரம் கொண்டு ஜெபிக்க முடியும். கற்ப வேதனையோடு மன்றாட முடியும். கலாத்தியர் 4:19. அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்த போது, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் என்று எழுதினார். 1 கொரிந்தியர் 14:15. ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கும் போது நமக்கு தெரிந்திராத, நாம் யோசித்திராத, நம்முடைய புத்திக்கு எட்டாத பல காரியங்களுக்காக ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வேண்டுதல் செய்வதை அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக, தூர இடத்திலுள்ள பிள்ளைகளின் நிலை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரான ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளின் நிலைமையை அறிகிறவர். அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாகிய கர்த்தரானபடியால் உங்களுடைய பிள்ளைகளின் சரியான நிலவரத்தை அறிந்து சரியானபடி அவர்களுக்காக மன்றாடுகிறவராய் இருக்கிறார். திருத்துவத்தில் ஒருவரான அந்த ஆவியானவரின் ஜெபத்தை பிதாவாகிய தேவன் ஒரு நாளும் தள்ளமாட்டார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடவும் விழித்துக் கொண்டிருங்கள். தேவப்பிள்ளைகளே, ஆவியானவரோடு ஜெபியுங்கள், ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள். அபிஷேகம் பெற்றிருப்பீர்களானால் அந்நிய பாஷையிலே தேவனோடு உறவாடுங்கள். இன்றைய நினைவிற்கு 1 கொரிந்தியர் 14:2, அந்நிய பாஷையில் தேவனிடத்தில் பேசுகிறான்.
இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 84, 85 மற்றும் 86 சங்கீதங்கள். மாலை ரோமர் 12 அதிகாரம். அன்புக்குரிய அன்புள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஆவியினால் நிரம்பி ஆவியானவரோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.